قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا وتستخرجوا منه حلية تلبسونها وترى الفلك مواخر فيه ولتبتغوا من فضله ولعلكم تشكرون சதகல்லாஹுல் மௌலானா அஸீம். அன்பான பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹினுடைய அளப்பெரும் கிருபையினால் நாமெல்லாம் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்காக வேண்டி பகலெல்லாம் பசித்திருந்து தாகித்திருந்து இரவு நேர தொழுகையை தொழுதுவிட்டு மேலும் அல்லாஹ் ரசூல் சார்ந்த சில விஷயங்களை பற்றி நமக்கிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அங்கே கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு என்ற அடிப்படையில் ஒரு மோமினான அடியானிடத்தில் இருக்க வேண்டிய குணங்கள் எது, இருக்கக்கூடாத குணங்கள் எது என்பதை பற்றி உண்டான விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம், ஒரு மோமினான அடியானிடத்திலே இருக்கக்கூடாத குணங்களில் ஒன்றான சோம்பேறித்தனம் என்ற தலைப்பில் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அதற்கு நேர் எதிர்மறையாக இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு, முயற்சி என்ற தலைப்பிலே நாம் பார்க்க இருக்கிறோம். சுறுசுறுப்பு என்று சொன்னால் அதற்கு நேரடியான அர்த்தத்தை நாம் தேடினால் விடாமுயற்சி என்பதாக பொருள் வரும். நம்முடைய நிலைப்பாட்டில் சுறுசுறுப்பு என்றால் துருதுருன்னு இருக்கணும் புள்ள, ஓடி ஆடி இருக்கணும் என்பதாக நாம் நினைப்போம். அதுவல்ல, முயற்சிகளோடு இருக்கக்கூடிய ஒரு சுறுசுறுப்பு. அந்த முயற்சிகள் என்பது ஏதாவது ஒரு துறையை சார்ந்து இருக்க வேண்டும், ஏதாவது ஒரு சாதனையை நோக்கி ஒரு லட்சியத்தை நோக்கி இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளல் வேண்டும். இன்றைக்கு இந்த விடாமுயற்சி என்ற அந்த தன்மை என்பது சாதனைக்கான ஒரு ஆணி வேர் என்பதாக சொல்லுவார்கள். ஒரு மனிதனுக்கு ஏகப்பட்ட திறமைகள் இருக்கலாம், அதை மட்டுமே அவரை சாதனையாளராக மாற்றுமா என்றால் இல்லை. இன்றைக்கு சாதனையாளர்களுக்கா பஞ்சம், திறமையானவர்களுக்கா பஞ்சம் என்பதாக சொல்லும் மதத்தில் இன்றைக்கு நிறைய திறமைசாலிகள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் தேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நம்முடைய வீட்டில் இருக்கலாம், நம்முடைய சொந்தத்தில் இருக்கலாம், எதிர் வீட்டில் இருக்கலாம், நமது தெருவில் இருக்கலாம், ஊரில் இருக்கலாம். உலகத்தில் ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு திறமைசாலிகள் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த திறமைசாலிகள் எல்லாம் சாதனையாளர்களாக மாறினார்களா என்ற ஒரு கேள்வி வந்தால் அது இல்லை என்பதாகத்தான் நடக்கும். ஏதோ ஒரு சிலர் வெளிவிளக்காக அவர்கள் சாதித்த சாதனையாளர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன, எதை கொண்டு அவர்கள் சாதனையை நோக்கி முன்னேறினார்கள் என்ற கேள்வி வரும் பொழுது அதற்கான விடையும் சொல்லும் அவர்களிடத்திலே இருந்த அந்த விடாமுயற்சி என்பதாக சொல்வார். அந்த விடாமுயற்சியுடைய பலன் தான் அவர்களை சாதனையாளர்களாக கொண்டு சேர்த்தது. ஏதோ ஒரு காரியத்தை முயன்று பார்த்தோம், அது முடியவில்லை என்பதற்காக துவண்டு விடக்கூடாது. இது சோம்பலுடைய நிலையிலே வந்துவிடும், சோம்பேறித்தனத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும். நாம் நினைத்ததை இன்ஷா அல்லாஹ் சாதிக்க வேண்டும் என்ற அந்த லட்சியத்தோடு முயற்சிக்கக்கூடிய, திரும்ப திரும்ப முயற்சிக்கக்கூடிய
அந்த நிலையில் இருந்தவர்கள் தான் மிக பெரும் சாதனையாளராக இருப்பார்கள். அப்படி ஒரு சாதனையாளரை நாம் பார்ப்போமேயானால் பின்னாளில் சொல்லி காட்டுவார். அவருடைய யதார்த்த நிலையை சொல்லுவார். நான் சிறுவனாக இருக்கும் பொழுது, ஒரு 6-7 வயது 8 வயதாக இருக்கும் பொழுது என்னை முதலில் என்னுடைய தாயார் பள்ளி படிப்பிற்காக வேண்டி ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விடுறாங்க. சிறிது நாட்கள் கூட ஆகல, அந்த ஸ்கூல்ல உன்னை வச்சுக்க முடியாதுன்னு வெளியே தள்ளுறாங்க. இந்த அம்மா வேற ஒரு ஸ்கூல்ல போய் சேர்க்கிறாங்க. அம்மா வேற ஸ்கூல்ல போய் சேர்த்து விட்டு அங்கேயும் சில காலம் வச்சிருந்தாங்க, வெளியே போய் சொல்லிட்டாங்க. மற்றொரு ஸ்கூலு, 3ஆவதாக ஒரு ஸ்கூலுக்கு போறாரு. அங்கேயும் கொண்டு போய் சேர்த்து விட்டப்போ அந்த ஸ்கூல்ல இருந்தும் சில காலத்துல சில நாட்கள்ல வெளியேற்றப்படுகிறார். 3ஆவதாக வெளியேற்றப்பட்ட அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு சவால் ஒண்ணு கொடுக்கிறாங்க. இதை உனது தாயாரிடத்தே பத்திரமாக கொடுத்து விடு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த தபால்ல ஏதோ ஒரு பாராட்டு மழையில இருக்குமோ என்பதாக நினைத்து கொண்டு வீட்டுக்கு வந்து அம்மா கொடுக்கிறார். அந்த தபாலை வாங்கி படித்து பார்த்த தாயார் அதிர்ந்து போகிறார். அது மட்டுமல்ல, அவருடைய கண்ணில் கண்ணீரும் வடிகிறது. இதன் நிலையை கண்டு தாயிடத்திலே கேட்பார், தாயை ஏன் அழுறீங்க? ஒன்னும் இல்லப்பா, நீ ஒரு மிகப்பெரும் அறிவாளியாக இருக்கிறாய், மிகப்பெரும் திறமைசாலியாக இருக்கிறாய். உனக்கு படித்து கொடுக்கும் அளவிற்கு அந்த ஸ்கூலிலே அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸுக்கு தகுதி இல்லையா? உனக்கு படித்து கொடுக்கக்கூடிய டேலண்ட், அந்த தகுதி எனக்கு மட்டும்தான் இருக்கலாம். அதனால என்னையே ஆசிரியராக இருந்து பாடம் நடத்த சொல்றாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டில் வச்சு பிள்ளைக்கு பாடத்தை நடத்திக்கிட்டே இருக்கிறார். அவங்க படிச்சவங்க தானே, அதனால அந்த தாய்மார்கள் கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்கும். இப்போ வீட்டில் தாய் பாடத்தை துவங்குகிறார், டீச்சராக மாறுகிறார் தன்னுடைய பிள்ளைக்கு. எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு ஒவ்வொரு புத்தகங்களையும் என்ன மாதிரியான சப்ஜெக்டுகள் தேவையோ அத்தனை சப்ஜெக்டுகளையும் அவர் ப்ரிப்பேர் ஆகி தன்னுடைய பிள்ளைக்கு ஆசிரியராக இருந்து பாடம் நடத்துகிறார். காலமும் கடந்து வருகிறது, மிக பெரும் ஒரு ஸ்டேஜ் அடைகிறார். இந்த பிள்ளைக்கு பாடத்தை கொடுப்பதன் மீது அவ்வளவு முயற்சி. தாய் பல எதிர்ப்புகள், பல சோதனைகள் அத்தனையும் சகிச்சுக்கிறார். சகித்து தன்னுடைய பிள்ளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிக் கொடுத்து அவர் ஒரு கட்டத்துக்கு வந்த பின்னாடி அவர் தன்னுடைய காலில் நிற்க ஆரம்பிக்கிறார். அவருடைய பங்குக்கு அவருடைய முயற்சியை மேற்கொள்கிறார். அவர் ஒரு லட்சியத்தை நோக்கி பயணித்தார். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிவாற்றலை பயன்படுத்தி, தன்னுடைய தாயின் மூலமாக தனக்கு கிடைத்த அந்த திறமையை பயன்படுத்தி தான் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும் என்ற முனைப்போடு முயற்சி செய்கிறார். ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை, 1000ஐயும் தாண்டி என்பதாக சொல்லுவார்கள். இறுதியாக அதிலே அவர் சாதிக்கிறார். அவர் அந்த சாதனையாளருக்கான விருதை வாங்குவதற்காக மேடையில் இருக்கும் பொழுது இந்த கடிதத்தை கையில் கொண்டு வந்து பார்க்கிறார். தாயார் மரணித்து விட்டார். இவரை சாதனையாளராக உருவெடுக்கினாரே, விடாமுயற்சியோடு முயற்சி மேற்கொண்டாரே, அந்த தாயார் மரணித்து விட்டார். அவர் பத்திரமாக ஒரு ஸ்கூல்ல இருந்து கொடுத்த ஒரு லெட்டர் இருந்தது, அந்த கடிதத்தை மாத்திரம் பத்திரமாக வைத்திருந்தார். அதனை எடுத்துக்கொண்டு அந்த மேடையில் வந்து படித்து பார்த்து கண்கலங்குகிறார். என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சு தெரியுமா? உங்களுடைய பிள்ளைக்கு அறிவாற்றல் இல்லை,
உங்களுடைய பிள்ளைக்கு எதனையும் விளங்கிக் கொள்வதற்குண்டான திறமை கிடையாது. எதனையும் புரிந்து கொள்ள முடியாத புத்தியற்றவனாக இருக்கிறான். இப்போது ஒரு பிள்ளையை எங்களுடைய ஸ்கூல்ல கொண்டு வந்து நீங்க சேர்த்து எங்களை என்கேட் பண்ணாதீங்க. இவனை ஸ்கூல்ல நீங்க வச்சுக்கிறத கொண்டு வந்து விடுறதுக்கு உங்க வீட்டுல வச்சுக்கிறது மேல் என்பதாக எழுதியிருந்தார். அந்த லெட்டரை படிக்கும் பொழுது அன்றைக்கு அந்த தாய் கண்ணீர் வடித்தார். இந்த லெட்டரை கண்டு இந்த மேடையில் வாசித்து காட்டி இப்படிப்பட்டவன் நான் என்பதாக சொல்லி அவர் கண்ணீர் வடித்தார். அந்த சாதனையாளர் தெரியுமா? யார் தெரியுமா? இன்றைக்கு நாம் எல்லாம் பிரகாசமா உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். லைட்டை கண்டுபிடிச்சது யாருங்க? தாமஸ் சார்பாயிடுச்சு. மிக பெரும் ஒரு சாதனையாளராக போனார். விடாமுயற்சி, ஒரு சுறுசுறுப்போடு முயன்று கொண்டே இருந்தார். வாழ்க்கையில் அப்படி ஒரு முயற்சியோடு இருக்க வேண்டும் என்பதாக தான் இஸ்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் எதை கண்டும் சோர்ந்து விடாதீர்கள். எது உங்களுக்கு நலமானதாக இருக்கிறதோ அந்த நலனை நோக்கி நகர்ந்து கொண்டே இருங்கள். எது நன்மையான காரியமோ அதனை விரைந்து செய்வதற்கு முயன்று வாருங்கள். அலட்சியம் காட்டாதீர்கள். பொடுபோக்குத்தனத்தோடு இருந்து விடாதீர்கள். நன்மையான காரியங்களுக்கு அவசரத்தை கொண்டு வர வேண்டும். தீமையான காரியமா யோசிக்கணும். இதை நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா என்பதாக யோசனை அந்த இடத்துல இருக்கணும். அதில் நமக்கு சோம்பேறித்தனம் இருக்கணும். ஆனால் நன்மையான காரியங்களில் அவசரத்தோடு நாம் நம்முடைய காரியங்களை விரைவாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. அது பொருளியல் தேடலாக இருந்தாலும் சரி, மற்ற கல்வி சார்ந்த தேடலாக இருந்தாலும் சரி, அத்துணை விஷயங்களிலும் உங்களுக்கான தேடல் இருக்க வேண்டும் என்பதாக சொல்கிறது இஸ்லாம். அல்லாஹ் படைத்தான், அவன் கொடுப்பான் என்ற எண்ணத்தோடு நீ வீட்டிலே முடங்கி கிடக்காது என்பதாக இஸ்லாம் சொல்கிறது. உனக்கான தேடலை, உனக்கான பொருளை, உனக்கான ரிஸ்கை நான் வைத்திருக்கிறேன். எங்கு வைத்திருக்கிறேனோ அதை தேடி சென்று அதனை நீ அடைந்து கொள். உனக்கு பலன் கிட்டும் என்பதாக சொல்கிறது இஸ்லாம். அதற்காக உனக்கு இந்த உலகத்திலே அனைத்தையும் நான் வசப்படுத்தி வைத்திருக்கிறேன். கடலுக்கு ஆழம் கிடையாது. அந்த கடலையும் உனக்கு காலடியிலே வைத்திருக்கிறேன். எப்போது தெரியுமா? எப்போது தெரியுமா? நீ உனக்கான ரிஸ்கை தேடும் பொழுது என்பதாக சொல்லுவார். அல்லாஹ் அதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது 16வது அத்தியாயம் 14வது வசனத்தில் சொல்லுவான், وهو الذي سخر البحر لتأكلوا منه لحما طريا وتستخرجوا منه حية تلبسونها. அல்லாஹ் சொல்றான், இன்னும் அதில் தண்ணீரை பிளந்து கொண்டு செல்லும் கப்பலை நீங்கள் காண்கிறீர்கள். பல்வேறு இடங்களுக்கு சென்று அவன் அருள்கொடைகளை நீங்கள் தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தும் பொருட்டும் கடலை இவ்வாறு நாம் அமைத்து கொடுத்திருக்கிறோம். கடலை கரையில் இருந்து பார்க்கும்போது கலங்கி போயிடுவோம். சில இடங்கள்ல அலைகள் ஆர்ப்பரித்து அடிக்கும் பார்த்திருக்கோம். காலை கொண்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு பயப்படுவோம், இழுத்துட்டு போயிடுமோ அப்படின்னு. ஆனால் நான் எனக்கான ரிஸ்கை தேட வேண்டும், அல்லாஹ் எனக்கு விதித்ததை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற முனைப்போடு நீங்கள் சென்றால் அந்த கடலும் உங்களுக்கு வழிவிடும் பொருட்டு நான் கடலை கசப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையில் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ரப்புக்கும் அல்லது யுஸ்தீலக்கும் உல்ஃபுல்க ஃபில் பஹரி லிதப்தகு மின் ஃபத்லி இன்னஹு கான பிக்கும் ரஹீமா. அல்லாஹ் சொல்றான், மானிடர்களே, உங்கள் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால் அவனுடைய அருள்கடையை நீங்கள் தேடி சம்பாதித்துக் கொள்ளும் பொருட்டு கப்பலை அவனே கடலில் செலுத்துகிறான். கப்பலை கண்டுபிடிச்சது அப்படின்னு நீங்க இல்ல, கப்பலை கண்டுபிடிக்க வச்சான். அந்த கப்பலின் மூலமாக கடலை கடக்க செய்தான். அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்ட வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதே போல மற்றொரு வசனத்திலே இறை வணக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது ஃபைதா குதியத்தை ஸலாத்து ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ். அல்லாஹ் சொல்லுவான், இறை வணக்கத்தை நீங்கள் முடித்து விட்டால், ஜும்மாவுடைய நாள் ஒரு செய்தியில சொல்லும்போது சொல்லுவான், ஜும்மா தொழுகை நீங்கள் தொழுது விட்டால் நீங்க என்ன செய்யுங்க, ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபத்லில்லாஹ், பூமியில பரவி சென்று அல்லாஹ் உங்களுக்கான ரிஸ்கை எங்க வச்சிருக்கிறானோ அந்த பதிலை நீங்க தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். படைத்தவன் எனக்கு கொடுப்பான் என்று ஒரு இடத்திலே சோம்பேறியாக உட்கார்ந்து விடாதே, முயற்சி இல்லாமல் உட்கார்ந்து விடாதே. முயற்சியோடு சுறுசுறுப்போடு நீ முயற்சியை மேற்கொண்டால் உனக்கான தேடல், நீ எதனை தேடுகிறாயோ அந்த தேடல் உனக்கு வரும்.
நீ எதனை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்கிறதோ அதில் என்னால் சாதிக்க முடியும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்படிப்பட்ட முயற்சியுடையவர்களாக சாதனையாளர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.